எல்லாருக்கும் வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டில நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ, அந்தந்த தொகுதி வேட்பாளர்களோட நிலவரம் பார்க்கலாம். நம்ம வேட்பாளர்கள பொறுத்து அவங்க என்ன படிச்சிருக்காங்க, என்ன தொழில் பண்றாங்க, சொத்து கடன் அந்த மாரி வருமானம் அவங்கள டீட்டெயில்ஸ் பார்க்க போறோம். அது மாரி நம்ம பகுதி 2 பகுதி போட்டிருக்கோம். போய் அத வாட்ச் பண்ணுங்க. நம்ம கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. அந்த வகையில நம்ம முதலாவதா பார்க்க போற தொகுதி அண்ணா நகர் தொகுதிய பார்க்கலாம். இந்த தொகுதியோட தேவைகள்னு பார்க்குறப்போ போக்குவரத்து நெரிசல் குறைப்பு, வடிகால் மேலாண்மை, குப்பை மேலாண்மை, உட்கட்டமைப்பு மேம்பாடு அப்படிங்கிற மாரி இந்த தொகுதி மக்கள் கேட்டிருக்காங்க. இந்த தொகுதியோட தேவைகள் வந்து மிகப்பெரிய அளவுல இங்க வெற்றி பெற போற வேட்பாளர்கள் ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். அந்த வகையில பார்க்குறப்போ அதிமுக சார்புல கோகுலேந்திரா போட்டியிடுறாங்க. அவங்க வந்து பேச்சுலர் ஆஃப் லா படிச்சிருக்காங்க. அட்வொகேட்டா ஒர்க் பண்றாங்க. அவங்க வந்து 10,46,00,000 சொல்லியிருக்காங்க. கடன் 8,32,200 சொல்லியிருக்காங்க. வருமானம் 7,87,700 சொல்லியிருக்காங்க. கிரிமினல் வழக்கு 3 இருக்கு. திமுக சார்புல என். சித்ராசு அப்படிங்கிறவங்க போட்டியிடுறாங்க. அவங்க எம்பில் படிச்சிருக்காரு. பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. 23 கோடி ரூபாய் சொத்து சொல்லியிருக்காரு. கடன் வந்து 15 லட்ச ரூபாய் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. வருமானம் 68 லட்ச ரூபாய் சம்பாதிச்சிருக்குது. 2024-25 சொல்லியிருக்காரு. கிரிமினல் வழக்கு 1 இருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் சி. சங்கர் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவரும் லா படிச்சிருக்காரு. அவர் அட்வொகேட்டா ஒர்க் பண்றாரு. அவர் 74 லட்சம் சொத்து வச்சிருக்காரு. கடன் வந்து 14 லட்சம் இருக்கு. வருமானம் வந்து 6,90,000 சொல்லியிருக்காரு. கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை. அடுத்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வி.கே. ராம்குமார் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் எம்இ படிச்சிருக்காரு. மெக்கானிக்கல் மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு. பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. 28 கோடி ரூபாய் சொத்து சொல்லியிருக்காரு. கடன் 18 லட்ச ரூபாய் 18 கோடி ரூபாய் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. வருமானம் 2 கோடி 41 லட்சம் சொல்லியிருக்காரு. கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்து சேப்பக்கம் திருவல்லிக்கேணி வேட்பாளர்களும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த தொகுதி தேவைகள்னு பார்க்குறப்போ இந்த தொகுதி இந்த ஹவுசிங் போர்ட் இருந்தீங்களா மறுசீரமைப்பு பண்ணணும் மற்றும் அடிப்படை கட்டமைப்பு, மழைநீர் வடிகால், பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் எல்லாம் ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மக்கள் கேட்டிருக்காங்க. ஸோ வெற்றி பெற போற வேட்பாளர்கள் இதை வந்து கூர்ந்து கவனிச்சு அதை ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறத நான் வந்து இந்த காணொலி மூலம் தெரிவிச்சுக்கிறேன். அந்த வகையில் திமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் தான் போட்டியிடுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா எம்பிஏ படிச்சிருக்காரு. அவர் சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து 33 லட்ச ரூபா 33 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்காரு. கடன் 1,85,000 இருக்கு. வருமானம் 10 கோடி 40 லட்சம் இருக்கு. கிரிமினல் வழக்கு 9 இருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. அடுத்து அதிமுக சார்பில் ஆதி ராஜாராம் அப்படின்னு போட்டிடுறாரு. அவர் வந்து பேச்சுலர் ஆஃப் லா படிச்சிருக்காரு. அட்வொகேட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சொத்து 7 கோடி 41 லட்சம் இருக்கு. கடன் எதுவும் இல்லை. வருமானம் 4,51,000 இருக்கு. கிரிமினல் வழக்கு 1 இருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ஐஷா பேகம் அப்படிங்கிற போட்டிடுறாங்க. அவங்க டிப்ளமோ படிச்சிருக்காங்க. பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 75 லட்ச ரூபாய் சொத்து சொல்லியிருக்காங்க. கடன் 71 லட்சம் சொல்லியிருக்காங்க. வருமானம் 24,67,000 சொல்லியிருக்காங்க. கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் டி. செல்வம் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் லா படிச்சிருக்காரு. வழக்கறிஞர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் வந்து சொத்து 1 கோடி 68 லட்சம் சொல்லியிருக்காரு. கடன் வந்து எதுவும் இல்லை. வருமானம் 6,90,000 சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாம எழும்பூர் வேட்பாளர்கள் பார்த்துடலாம். எழும்பூர் பொறுத்தளவுக்கு இந்த தொகுதி தேவைகள் ஃபர்ஸ்ட் பார்த்துறோம். இந்த தொகுதிகளில் குடிநீர் மற்றும் சாக்கடை, சாலை மற்றும் தூய்மை, போக்குவரத்து, அரசு கட்டமைப்பு, வசிப்பிடங்கள் இந்த மாதிரி வந்து இதுக்கு அடிப்படையான தேவைகளை வந்து ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மக்கள் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ வெற்றி பெற வேட்பாளர்கள் அதை ஏற்படுத்தி தரணும். அந்த வகையில் பார்க்குறப்போ திமுக சார்பில் தமிழன் பிரசன்னா அவர் தான் போட்டிடுறாரு. அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. வெற்றி வாய்ப்பு 65% இருக்கு. அவர் வந்து பேச்சுலர் ஆஃப் லா படிச்சிருக்காரு. லாயரா இருக்கிறாரு. 10 கோடி 51 லட்சம் சொத்து வச்சிருக்காரு. கடன் 3 கோடி 79 லட்சம் சொல்லியிருக்காரு. வருமானம் 26,85,000 சம்பாதி வச்சிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. கிரிமினல் வழக்கு 1 இருக்கு. அடுத்து அதிமுக சார்பில் அபிஷேக் ரங்கசாமி அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா லா படிச்சிருக்காரு. அவர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. 13 கோடி 59 லட்சம் சொத்து இருக்கு. கடன் 11 கோடி 77 லட்சம் இருக்கு. வருமானம் 69,39,000 சொல்லியிருக்காரு. கிரிமினல் வழக்கு 3 இருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் சரண்யா அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க. அவங்க பிஎஸ்சி படிச்சிருக்காங்க. செல்ஃப் எம்ப்ளாய்டாக தான் இருக்கிறாங்க. அதாவது ஒரு பிரைவேட் கம்பெனியில் எம்ப்ளாயாக இருக்கிறாங்க. 18,67,000 சொத்து இருக்கு. 2,04,000 கடன் இருக்கு. வருமானம் 6,92,000 சொல்லியிருக்காங்க. இவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறாங்க. ஸோ கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை. அடுத்து தாவேகாவோட நட்சத்திர வேட்பாளராக இருக்கிற ராஜ்மோகன் அவர்கள் தான் இந்த இடத்துல போட்டிடுறாரு. அவர் பிஏ படிச்சிருக்காரு. அவர் வந்து மீடியாவில் வந்து பிரசண்டராக இருக்கிறாரு. ஆங்கராக இருக்காரு. 2 கோடி 3 லட்சம் சொத்து வச்சிருக்காரு. கடன் 30 லட்சம் இருக்கு. வருமானம் 23,70,000 சொல்லியிருக்காரு. கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்து துறைமுகம் வேட்பாளர்கள் எல்லாரும் பார்த்துடலாம். அந்த வகையில் துறைமுகம் பொறுத்த அளவுக்கு தொகுதி தேவைகள்னு பார்க்குறப்போ துறைமுகம் சார்ந்த துறைகள் சுகாதாரம் மற்றும் வடிகால், உள்கட்டமைப்பு, அடிப்படை வசதிகள், வட்டார வளர்ச்சி இந்த மாதிரி இந்த மக்கள் கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த தொகுதிகளை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாச்சும் வந்து இந்த தொகுதிகளில் இந்த தடவை திமுக நிலைநாட்டணும். ஏன்னா தொடர் வெற்றியை திமுக பெற்றிருக்காங்க. ஸோ மறுபடியும் வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரி சேகர்பாபு, அதாவது அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த சேகர்பாபு அவர்கள் தான் மீண்டும் போட்டிடுறாரு. அவர் 10வது படிச்சிருக்காரு. ஒரு பப்ளிக் சர்வீசஸ் எம்எல்ஏ மட்டும் தான் பப்ளிக் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. சொத்து வந்து 2 கோடி 93 லட்சம் சொல்லியிருக்காரு. கடன் 2,80,000, வருமானம் 5,92,000, கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை. அடுத்து
இந்த தொகுதியோட அதிமுக வேட்பாளரான மனோகர் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் எம்பிஏ படிச்சிருக்காரு, பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு டிரான்ஸ்போர்ட் ஒரு ஷண்முகா டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவர் என்டர்பிரைனரா இருக்காரு. நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. சொத்து வந்து 42,88,00,000, கடன் வந்து 15,92,00,000, வருமானம் 14,84,000, கிரிமினல் வழக்கு 1 இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ருப்கான் ஷெரீப் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. அவர் பிஏ படிச்சிருக்காரு. அவர் செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்காரு. அவர் சொத்து 58,85,000 சொல்லியிருக்காரு. கடன் ஏதும் இல்லை. வருமானம் 13,03,000 சொல்லியிருக்காரு. கிரிமினல் வழக்கு ஏதும் இல்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஷினோரோ பி அசோக் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. பிஎஸ் அசோக் போட்டிடுறாரு. அவர் எம்பில் படிச்சிருக்காரு. பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. 9,71,00,000 சொல்லியிருக்காரு. கடன் வந்து 1,82,000 சொல்லியிருக்காரு. வருமானம் 8,84,000 சொல்லியிருக்காரு. கிரிமினல் வழக்கு ஏதும் இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஆயிரம் விளக்கு வேட்பாளர்கள் பார்த்துக்கலாம். ஆயிரம் விளக்கு தொகுதியை பொறுத்தளவுக்கு அந்த தொகுதி தேவைகள்னு பார்க்குறப்போ புதிய சாலைகள், மறுசீரமைப்பு, பராமரிப்பு, கழிவுநீர் மேலாண்மை, சாலை மேம்பாடு, அடுக்குமாடி குடியிருப்புகளின் உட்கட்டமைப்பு மற்றும் குடிநீர் விநியோகம் போன்றவை வந்து இந்த தொகுதியோட தேவைகளாக அந்த மக்கள் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ அதை கண்டிப்பாக ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த காணொலி மூலம் நான் கேட்டுக்கிறேன். அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த தொகுதியோட வெற்றி வேட்பாளராக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு இந்த தொகுதி இந்த தடவை வந்து கொஞ்சம் பரிச்சயமாக 75% வாக்குகள் 75% வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எழில நாகநாதன் அப்படிங்கிறவர் போட்டியிறாரு. எம்டி இவர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டராக இருக்கிறாரு. தொழில் டாக்டர் பண்ணியிருக்காரு. இவர் எம்டி பண்ணியிருக்காரு. சொத்து 4,13,00,000, கடன் ஏதுமில்லை. வருமானம் 55,40,000, கிரிமினல் வழக்கு ஏதுமில்லை. அடுத்து முன்னாள் அமைச்சராக இருந்த பி வளர்மதி அவர்கள் அதிமுக சார்பில் போட்டிடுறாங்க. அவங்க 10வது படிச்சிருக்காங்க. ஹோம் மேக்கராக இருக்கிறாங்க. 21,16,00,000 சொத்து இருக்கு அவங்களுக்கு. கடன் வந்து ஏதுமில்லை. வருமானம் 4,40,000, கிரிமினல் வழக்கு 2 இருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் டேரக்டர் களஞ்சியம் அவர்கள் போட்டிடுறாங்க. அவங்க பிஎஸ்சி படிச்சிருக்காரு. அவர் வந்து டேரக்டராக இருக்காரு. டேரக்டர் வசனகர்த்தாவா சம்திங் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. மீடியா துறையில் தான் இருக்காரு. அதாவது ஃபிலிம் மேக்கராக இருக்காரு. சொத்து வந்து 28,98,000 சொல்லியிருக்காரு. கடன் ஏதுமில்லை. வருமானம் 6,01,000 இருக்கு. கிரிமினல் வழக்கு 2 இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதிமுகவில் முன்னாடி இருந்த ஜேசிடி பிரபாகர் அவர்கள் வந்து இந்த தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டிடுறாரு. அவரும் வந்து பிஎல் படிச்சிருக்காரு. அவர் லாயராக இருக்காரு. வழக்கறிஞராக இருக்காரு. அவர் சொத்து 7,74,00,000, கடன் வந்து 2,51,00,000, வருமானம் 6,71,000, கிரிமினல் வழக்கு 1 இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வில்லிவாக்கம் வேட்பாளர் நிலவரம் பார்த்தலாம். வில்லிவாக்கத்தை பொறுத்தளவுக்கு தொகுதி தேவைகள்னு பார்க்குறப்போ அந்த தொகுதியில் அரசு கல்லூரி, வெள்ளத்தடுப்பு, போக்குவரத்து நெரிசல் குறைப்பு, குடிநீர் மற்றும் கழிவுநீர், சுகாதார வசதிகள் எல்லாம் ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மக்கள் கேட்டிருக்காங்க. அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த இடத்துல வந்து இந்த தொகுதியோட திமுக வேட்பாளர் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ரிலேட்டான வேட்பாளராக இருப்பார் போல இருக்கு. ஸோ கார்த்திக் மோகன் எம்எஸ்சி படிச்சிருக்காரு. பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட சொத்து மதிப்பு 346 கோடி ரூபா சொல்லியிருக்காரு. கடன் 144 கோடி ரூபா சொல்லியிருக்காரு. வருமானம் 1,74,00,000 சொல்லியிருக்காரு. கிரிமினல் வழக்கு ஏதுமில்லை. அடுத்து அதிமுக சார்பில் எஸ்ஆர் விஜய் குமார் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. அவர் வந்து லா படிச்சிருக்காரு. பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. 5,51,00,000 கணக்கு சொத்து வச்சிருக்காரு. கடன் 2,15,00,000 வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு. வருமானம் 20,69,000 இருக்கு. கிரிமினல் வழக்கு ஏதுமில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பில் ரோஷினி அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க. அவங்க 8வது படிச்சிருக்காங்க. செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கிறாங்க. அவங்க ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சொத்து 18 லட்சம் தான் இருக்கு. கடன் 10 லட்சம் இருக்கு. வருமானம் எதுவுமில்லை. கிரிமினல் வழக்கு எதுவுமில்லை. அடுத்து தமிழக வெற்றி கழகத்தோட ஸ்டார் வேட்பாளராக இருக்கிற ஆதவர்ஷன் தான் இந்த தொகுதியில் போட்டிடுறாரு. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா பிஏ படிச்சிருக்காரு. பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. மிகப்பெரிய அளவில் ஒரு சொத்தான 534 கோடி ரூபா வச்சிருக்காரு. கடன் 30 கோடி ரூபா வச்சிருக்காரு. வருமானம் 11 கோடி ரூபா சம்பாதிச்சு 2024-25 சொல்லியிருக்காரு. கிரிமினல் வழக்கு எதுவுமில்லை. அதனால இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் எலைட்டா இருக்கு மக்களே. ஸோ இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு இங்கு வெற்றி பெற போற வேட்பாளர்கள் வந்து காசுக்காக வந்து எதையும் பண்ணாம அந்த மக்களுக்கு நல்லது நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நான் 100%, 99% இங்க வந்து நான் கிரிசி கொடுக்குறேன். அந்த வகையில் பார்க்குறப்ப டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து தொகுதி தேவைகள்னு பார்க்குறப்போ அடிப்படை உட்கட்டமைப்பு, சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதாரம், போக்குவரத்து, மக்களின் கோரிக்கைகள் அப்படிங்கிற மாதிரி இந்த மக்கள் கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தங்களோட கோரிக்கைகளை அவங்க நிறைவேற்றினாலே போதும். இந்த மக்கள் வந்து எங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து எதுவும் செய்யலைனாலும் அவங்க கண்களுக்கு எது தென்படுதோ அதை ஏற்படுத்தி கொடுத்தனாங்கனால கூட நாங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு சஃபர் ஆகாமல் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த மக்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மக்களோட தொகுதியை அது வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தி தரணும். ஏன்னா இது ஒரு ஸ்டார் வேட்பாளர், அதாவது செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் இந்த தொகுதி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு போற்றப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து தினகரன் அவர்கள் வந்தது. ஸோ இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் ஒரு பல இடத்துங்களை பார்த்தது. ஸோ பார்க்கலாம். அந்த வகையில் பார்க்குறப்போ அதிமுக சார்பில் ஜெய் ஜான் எபினேசர் அப்படிங்கிற போட்டிடுறாரு. எம்காம் படிச்சிருக்காரு. பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. சொத்து 1,81,89,00,000 சொல்லியிருக்காரு. கடன் 12,12,000 சொல்லியிருக்காரு. வருமானம் 10,10,96,000 வந்து 2024-25 கட்டியிருக்காரு. கிரிமினல் வழக்கு எதுவுமில்லை. அதிமுக சார்பில் ராஜேஷ் அப்படிங்கிற போட்டிடுறாரு. அங்கே டிப்ளமோ படிச்சிருக்காரு. பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. சொத்து பதிப்பு 12,65,00,000 சொல்லியிருக்காங்க. கடன் 2,25,000 சொல்லியிருக்காங்க. வருமானம் 20,40,000 சொல்லியிருக்காங்க.
கிரிமினல் வழக்கு 3 இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில வெண்ணிலா அப்படிங்கிறவங்க போட்டியிடுறாங்க. எம்டெக் படிச்சிருக்காங்க, பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 1,25,00,000 கிளாத் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 1,28,00,000 சொல்றாங்க சொத்து வச்சிருக்காங்க. கடன் வந்து 16,96,000 இருக்கு. வருமானம் ஏதுமில்லை, கிரிமினல் வழக்கு ஏதுமில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில மரியாஸ் வில்சன் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் பிஹெச்டி படிச்சிருக்காரு, பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. 9,48,00,000 சொத்து வச்சிருக்காரு. கடன் 4,06,00,000 வச்சிருக்காரு. வருமானம் வந்து 11,25,000 காட்டிருக்காரு. கிரிமினல் வழக்கு 25 2 கிரிமினல் வழக்கு இவர் மேல இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து கொளத்தூர் வேட்பாளர்கள் பார்த்தரலாம். கொளத்தூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தடவ வந்து டிஎம்கேவோட முதலமைச்சர் வேட்பாளரா இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த தொகுதியோட வேட்பாளரா இருக்கிறாரு. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப இந்த தொகுதி தேவைகள்னு பார்க்குறப்போ, கல்வி மற்றும் கலை மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் பொழுதுபோக்கு, சமூக நலன், மருத்துவ வசதி அப்படிங்கிற மாரி இந்த தொகுதி மக்கள் கேட்டிருக்காங்க. ஸோ தன்னோட அடிப்படை வசதிகள வந்து ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிற மாரி இந்த மக்கள் கேட்டிருக்காங்க. அந்த வகையில பார்க்குறப்போ, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாள் முதலமைச்சரா இருந்த எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் தான் மீண்டும் போட்டியிடுறாரு. அவர் வந்து இந்த இடத்துல வந்து கிராஜுவேட்டடா இருக்கிறாரு. பப்ளிக் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து முழுநேர தொழில் வந்து அரசியல் தான். சொத்து மதிப்பு 9,70,00,000 சொல்லியிருக்காரு. கடன் எதுவும் இல்லை. வருமானம் 30,94,000 சொல்லியிருக்காரு. கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அதிமுக சார்பில் சந்தான கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. ஐடிஐ படிச்சிருக்காரு, பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. சொத்து மதிப்பு 2,42,00,000 சொல்லியிருக்காரு. கடன் 9,00,000 சொல்லியிருக்காரு. வருமானம் 5,14,000 சொல்லியிருக்காரு. கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி சார்பில் சுதந்திர பாண்டியன் அப்படிங்கிற போட்டியிறாரு. பிஎஸ்சி படிச்சிருக்காரு. பிஎஸ்சி படிச்சுட்டு இந்த வந்து ஆர்த்தோ டாக்டரா இருக்காரு. ஸோ 44,00,000 சொத்து வச்சிருக்காரு. 9,00,000 கடன் வச்சிருக்காரு. 11,00,000 வருமானம் வந்திருக்கு. கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் விஎஸ் பாபு அப்படிங்கிற போட்டியிறாரு. 8வது படிச்சிருக்காரு, பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. 3,66,00,000 சொத்து வச்சிருக்காரு. கடன் எதுவும் இல்லை. வருமானம் 4,54,000. கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து முக்கியமான பெரம்பூர் வேட்பாளர்கள் பார்த்தரலாம். பெரம்பூர் பொறுத்தளவுக்கு அந்த தொகுதி தேவைகள்னு பார்க்குறப்போ, போக்குவரத்து நெரிசல் குறைப்பு, வடிகால் மற்றும் மழைநீர் மேலாண்மை, குடிநீர் மற்றும் கழிவுநீர் இணைப்பு, தொழில் மேம்பாடு, சுத்தம் மற்றும் சுகாதாரம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வகையில் பார்க்குறப்ப இந்த தொகுதியோட வெற்றி வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஜோசப் விஜய் அவர் தான் போட்டியிடுறாரு. விஜய் அவர்கள் வந்து இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் 55% இருக்கு. திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் மிகப்பெரிய அளவில் வந்து இந்த இடத்துல ஒரு இழுபறி இருக்கும். அந்த வகையில் பிஎஸ்சி படிச்சிருக்காரு. அவர் வந்து ஆக்டராக செல்ஃப் எம்ப்ளாய்டு தான். ஸோ 648 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. கடன் 7,63,00,000 இருக்கு. வருமானம் 184 கோடி ரூபாய் 2024-25 சம்பாரிச்சிருக்காரு. கிரிமினல் வழக்கு 2 இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திமுக சார்பில் ஆர்டி சேகர் அப்படிங்கிற போட்டியிறாரு. பிகாம் படிச்சிருக்காரு, பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. சொத்து மதிப்பு 6,49,00,000, வருமானம் 2,94,00,000, கடன் 2,94,00,000, வருமானம் 15,69,000. கிரிமினல் வழக்கு 10 இருக்கு இவர் மேல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில், அதாவது அதிமுக கூட்டணியில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் திலகமாமா அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க. 10வது படிச்சிருக்காங்க, ஃபார்மிங் பண்றாங்க. சொத்து 8 கோடி ரூபாய் சொல்றாங்க. கடன் 5 கோடி ரூபாய் சொல்றாங்க. வருமானம் 26,00,000 சொல்லியிருக்காங்க. கிரிமினல் வழக்கு 0 அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் வெற்றி தமிழன் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. அவர் வந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேட்டட், அவர் வந்து சோசியல் ஒர்க்கராக இருக்காரு. 13,30,000 சொத்து வச்சிருக்காரு. கடன் வருமானம், கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ராயபுரம் வேட்பாளர்கள் பார்த்தரலாம். ராயபுரம் பொறுத்தளவுக்கு அந்த தொகுதி தேவைகள்னு பார்க்குறப்ப மீனவர்கள் நலன் மற்றும் மேம்பாடு, உள்கட்டமைப்பு மேம்பாடு, சுகாதாரம் மற்றும் தூய்மை, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மக்களோட தொகுதியோட அடிப்படை தேவைகளை தான் இந்த மக்கள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் அதிமுக சார்பில் ஜெயக்குமார் அவர்கள் போட்டியிடுறாரு. அவர் வந்து பேச்சுலர் ஆஃப் லா படிச்சிருக்காரு, அட்வொகேட்டாக இருக்கிறாரு. 5,43,00,000 வந்து சொத்து இருக்கு. கடன் 32,00,000 இருக்கு. வருமானம் ஒரு 6,91,000 சொல்லியிருக்காரு. கிரிமினல் வழக்கு 2 இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா சுபர் கான் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. அவர் எம்எஸ் ஆர்த்தோ படிச்சிருக்காரு, பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. 13 கோடி சொத்து இருக்கு. கடன் 5 கோடி இருக்கு. வருமானம் 1 கோடி சொல்லியிருக்காரு. கிரிமினல் வழக்கு 1 இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பாபு மயிலன் அப்படிங்கிற போட்டிடுறாரு. அவர் மெரைன் இன்ஜினியராக இருக்காரு, சோசியல் ஒர்க்கராக இருக்காரு. மெரைன் படிச்சிருக்காரு, சோசியல் ஒர்க்கராக இருக்கிறாரு. சொத்து 36,00,000 சொல்லியிருக்காரு. கடன் 46,00,000 சொல்லியிருக்காரு. வருமானம் 4,00,000 சொல்லியிருக்காரு. 5,00,000 சொல்லியிருக்காரு. கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் விஜயராமு அப்படிங்கிற போட்டிடுறாரு. 8வது படிச்சிருக்காரு, பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. 28,00,000 சொத்து சொல்லியிருக்காரு. கடன் வருமானம் இல்லை. கிரிமினல் வழக்கு 4 இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திருவிக நகர் வேட்பாளர்கள் பார்த்தரலாம். திருவிக நகர் பொறுத்தளவுக்கு இந்த தடவை மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பேட்டில் வந்து ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஆம்ஸ்ட்ராங் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவங்களுக்கு எந்த மாதிரியான இருக்குதுன்னு பார்க்கலாம். அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த இடத்துல திமுகவுக்கு கொஞ்சம் பலம் அதிகம். ஸோ அதனால் ரவிச்சந்திரன் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. அவர்
பேச்சுலர் ஆஃப் லா படிச்சிருக்காரு, அட்வொகேட்டா இருக்கிறாரு. 5,51,00,000 சொத்து இருக்கு. 73,00,000 கடன் இருக்கு. 14,00,000 சம்பாரிச்சிருக்காங்க. 24, 25ல வருமானம் வந்திருக்கு. கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை. அடுத்து அதிமுக சார்புல பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவங்க போட்டியிடுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் லா படிச்சிருக்காங்க, அட்வொகேட்டா இருக்கிறாங்க. சொத்து 4,93,00,000, கடன் 30,00,000, வருமானம் 3,11,000 சொல்லியிருக்காங்க. கிரிமினல் வழக்கு 1 இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சார்பில் ஜெகதீஷ் சந்தர் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் வந்து ஏரோநாட்டிக்ஸ் படிச்சிருக்காரு, ட்ரெயினரா இருக்கிறாரு. அவர் ஒரு காலேஜ்ல வந்து ஆ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரா சம்திங் எம்டெக் படிச்சிருக்காரு. ஸோ ட்ரெயினரா இருக்காரு. சொத்து மதிப்பு 34,00,000, கடன் 13,00,000, வருமானம் 11,00,000. அவர் கிரிமினல் வழக்கு எதுவும் இல்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் சார்பில் பல்லவி அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க. அவங்க பேச்சுலர் ஆஃப் லா படிச்சிருக்காங்க, வழக்கறிஞராக இருக்கிறாங்க. சொத்து 4,97,00,000, கடன் 96,96,000, வருமானம் 6,71,000, கிரிமினல் வழக்கு 0 அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளுக்கு ஒவ்வொரு தொகுதிக்கு உண்டான வேட்பாளர்கள் பட்டியல் நம்ம வெளியிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா வந்து நம்மளுக்கு ஒரு 20 பகுதியா இது வரப்போகுது. ஏன்னா வந்து இந்த மக்களுக்கு வந்து எந்த மாதிரியான வாக்களித்த மக்கள் நம்மளுக்கு எப்படி பண்ண போறாங்கன்னு இதை வச்சு ஒரு எஸ்டிமேட் பண்ணுங்க. கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் மக்களே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒண்ணு மெனக்கெட்டு உங்களுக்காக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.